வணக்கங்க. இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி உடைய டெய்லி டெஸ்ட் டாபிக் நம்பர் 25 பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 24 டாபிக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதனால சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து 25th டாபிக் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் டெய்லி ஒரு 5 டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் மெயின்ஸில் ஒரு டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இது டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டு. அதனால மினிமம் ஒவ்வொரு டாபிக்லேருந்தும் 5 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரைட். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு 1 மந்த் பிஃபோர் டெய்லி டெஸ்ட்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ்க்கான டெய்லி டெஸ்ட்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருப்போம், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு தென் யூ கம் டு டே நம்பர் 25th டாபிக். சரி, இதில் ப்ரிலிம்ஸ் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பயோ எத்தனால், இது வந்து சயின்ஸ் டாபிக். வாட் இஸ் பயோ எத்தனால் அண்ட் ஹவ் யூ ஆர் கெட்டிங் பயோ எத்தனால், நம்மளுக்கு எப்படி பயோ எத்தனால் கிடைக்குது, பயோ எத்தனால் அப்படின்னா என்ன, யூசஸ் ஆஃப் பயோ எத்தனால், இந்த 3 விஷயம் தான் பார்க்கணும் இதில். மற்றபடி மற்ற இதெல்லாம் தேவையில்லை. ஸோ வாட் இஸ் பயோ எத்தனால், நம்மளுக்கு எந்த இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் பயோ எத்தனால், அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தால் போதும். அதுக்கடுத்தது த இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எந்த வருஷம் வந்துச்சு, அதனுடைய இம்பேக்ட் என்ன, இந்த 4 விஷயம் பார்க்கணும். ஸோ இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த நெக்ஸ்ட் ஒனுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன். ஆல்ரெடி நம்ம வந்து பிளானிங் கமிஷனுடைய சீரியஸ் கொடுத்துருந்தோம். அந்த வரிசையில் இது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனில் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்கணும், எதெல்லாம் கொஸ்டின்ஸாக வழக்கமாக கேட்குறாங்க டிஎன்பிசி அப்படிங்கும்போது, ஃபினான்ஸ் கமிஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எந்த வருஷம் அப்பாயின்ட் பண்ணாங்க, அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார், இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய பீரியட் எப்போ அண்ட் அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் இருந்தா, இந்த 2 விஷயங்கள் பார்த்தால் போதும். இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் ப்ரெசன்ட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு தான் அதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணது, தென் வந்து எப்பத்துலேருந்து அதனுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க, அதனுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எப்பத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கேட்பாங்க. அண்ட் ஜென்ரலா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஆர்டிகல் 280 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதை நம்ம பார்த்தாகணும். பை விச் அது மூலமா நம்மளுக்கு ஆர்டிகல்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 280 இருக்க கண்டென்ட், ஃபினான்ஸ் கமிஷனை யார் கான்ஸ்டியூட் பண்ணுவா, ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடியா, ஸ்டாச்சுட்டரி பாடியா, குவாசி ஜுடிஷியல் பாடியா, கேபினட் ரெசல்யூஷன் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனா, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெதர் இட் இஸ் பெர்மனன்ட் ஒன் ஆர் நான் பெர்மனன்ட், இந்த விஷயங்கள்லாம் ஆர்டிகல் 280 படிக்கும்போது கிடைக்கும். The next one, North Atlantic Treaty Organization. It's a part of international relations. ஸோ இது வந்து நம்மளுடைய சிவிக்ஸ் புத்தகத்தில் உள்ளது தான். ஃபாரின் ரிலேஷன்ஸ் டாபிக்ஸில் 10th புக்லேயே இருக்கும். 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் சிவிக்ஸ் பகுதிகளில் குடிமையல் பகுதிகள் வரும். 4th and 5th யூனிட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வாட் இஸ் தட் ஆர்கனைசேஷன், எந்த வருஷம் இதை வந்து உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்க, எந்த ட்ரீட்டி அடிப்படையில் இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது, அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தால் போதும். அதுக்கு அடுத்தது சுவாமி விவேகானந்தா. ஸோ சுவாமி விவேகானந்தா பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை பற்றியான டீட்டெயில்ஸ். ஸோ இட் இஸ் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் என்ன ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை நடத்தினாங்க அண்ட் சுவாமி விவேகானந்தோடைய இம்பேக்ட் ஆன் சொசைட்டி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தால் போதும். அண்ட் முக்கியமாக வந்து அவருடைய ஸ்பீச் பற்றி எங்கே கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த இதை வந்து இன்ஃபர்மேஷனை பார்த்தால் போதும். த நெக்ஸ்ட் ஒன், மெயின்ஸ் கொஸ்டின்ல டிஸ்கிரைப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அர்பனைசேஷன் அண்ட் என்வரான்மெண்ட். ஸோ இது வந்து ஏற்கனவே கான்சிக்வன்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியான கொஸ்டின் தான் மறுபடியும் வேற விதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ அர்பனைசேஷனுக்கும் என்வரான்மெண்ட்டுக்கும் இடையிலான ரிலேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன் சார், கான்சிக்வன்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னு. வித் ரெஸ்பெக்ட் டு என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அதை பற்றி மட்டும் இதில் எழுதணும். அப்போ வெறும் என்வரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ் ஆன் அர்பனைசேஷன் அப்படிங்கிறத பற்றியே யூ ஹேவ் டு ரைட் 10 பாயிண்ட்ஸ் எழுதணும். இதுதான் டே நம்பர் 25 உடைய டாபிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸுங்க. ஸோ இதை எழுதுங்க அண்ட் நெக்ஸ்ட் டேல டே நம்பர் 26க்கான டாபிக் கூட பார்க்கலாம். தேங்க்யூ.